வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாடா ப்ளேனுடைய நியூ கனெக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டாடா ப்ளேயில் நீங்கள் ஒரு நியூ கனெக்ஷன் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. இதனுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கிறேன். ப்ரைஸ் டீட்டெயில், பேக்கேஜ் டீட்டெயில், பாக்ஸ், டிஷ் ஆண்டனா எப்படி புக் பண்ணுறது, யார்கிட்ட வாங்குறது, ஸோ மந்த்லி காஸ்ட், 6 month, 1 year எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஃபைனலாக அந்த டாடா ப்ளேயில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு பேக் தான் வந்து அதிகமாக ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அந்த 3000 அப்படின்னு சொல்லக்கூடிய 3000 ரூபாய்க்கு நம்ம வந்து நியூ கனெக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3000 ரூபாய்க்கு நம்ம நியூ கனெக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா இதில் 2 பேக் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஹெச்டி பேக்கு 9 ஹெச்டி வரக்கூடிய அந்த தமிழ் தெளிவாக ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற பேக் வந்து 9 ஹெச்டி தான் டோட்டலாகவே வரும். மீதி எல்லாமே எஸ்டி சேனல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 22 ஹெச்டி கவர் ஆகக்கூடிய 2 பேக் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபைனலாக அந்த 3000 அந்த 3000 ரூபாய்க்கு தான் நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன். இப்போதைக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த டாடா ப்ளேயில் நமக்கு 3000 ஃபைனலாகவே 3000 3000 வந்துடும். இதில் வந்து 2 பேக் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பேக் பார்த்தோன்னா தமிழ் தெளிவாக ஹெச்டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்த்லி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் 269 ரூபா வரும். இந்த பேக் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. இந்த பேக் நீங்கள் இந்த கனெக்ஷனில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக 11 மாதம் வரும். அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் வரும். 11 மாதம் 5 நாள் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் உங்களுக்கு 12 மாதம் வேணும் அப்படின்னா இன்னொரு 250 ரூபா அதிகமாக வரும். அதாவது 3250 ரூபா வரும். ஆனால் கம்பெனியுடைய எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 3000 தான் சொல்லியிருப்பாங்க. 11 மாதம் தான் வரும். 11 மாதம் ப்ளஸ் ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா வரும். இந்த மாதிரி எங்களுக்கு 1 year 12 மாதம் கம்ப்ளீட்டாக வேணும் அப்படின்னா இன்னொரு 250 ரூபா அதிகமாக நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அக்யூரேட்டாக 12 மாதம் வந்துடும். இந்த 3000 பேக் பொறுத்தளவுக்கு நியூ கனெக்ஷனில் ஆக்டிவேஷன் பண்ணும்போது ஒரு சில கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு லாக் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு சில ஆப்ஷன் இருக்குது. அதாவது அக்யூரேட்டாக 11 மாதம் எங்களுக்கு தமிழ் தெளிவாக ஹெச்டி பேக் தமிழ் பேக் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா லாக் பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எங்களுக்கு இல்லை பேலன்ஸாகவே கொடுத்துருங்க, நாங்கள் வந்து அதர் ரீஜனல் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நாங்களே எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணிக்குவோம் அப்படின்னா பேலன்ஸாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போதே சொல்லிட்டா போதும். ஃபஸ்ட்டு பேக் பார்த்தீங்கன்னா 11 மாதம் வரும் 3000க்கு. எனக்கு வந்து ஹெச்டி சேனல் அதிகமாக வேணும். என்னுடைய டிவி பார்த்தீங்கன்னா 43, 55 இல்லைன்னா 65 இந்த மாதிரி டிவிகள் வச்சுருக்கேன். எனக்கு வந்து தமிழ் இருக்கக்கூடிய ஹெச்டி எல்லாமே வேணும். ஸ்போர்ட்ஸு, இன்ஃபோடைன்மெண்ட் எல்லாமே வேணும் அப்படின்னா அடுத்த பேக் வந்து 22 ஹெச்டி கவர் ஆகக்கூடிய தமிழ் தெளிவாக ஃபுல் ஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேக் இருக்குது. இந்த பேக் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா இதே காஸ்ட்டுக்கு 3000 ரூபாய்க்கு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா 8 மாதம் தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். ஸோ 8 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா போயிடும் உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே டெபிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதனுடைய பேக் மந்த்லி கால்குலேஷன் 369 ரூபா வருது. ஸோ அதனுடைய 3000 வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது 8 மாதம் தான் வரும். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பேக் இப்போ சேனல் லிஸ்ட்டு பார்க்கலாம். தமிழ் தெளிவாக ஹெச்டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்த்லி காஸ்ட்டு 269 ரூபா வரும். இதனுடைய சேனல் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் உங்களுக்கு 4 ஹெச்டி தான் வரும். டோட்டலாகவே சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், ஜெயா டிவி இந்த ஹெச்டி தான் வரும். நீங்கள் விஜய் டிவி, ஜி தமிழ், விஜய் சூப்பர், ஜி 3 இதெல்லாம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் ஆட் ஆன் பண்ணிக்கணும். அடுத்து தமிழில் வரக்கூடிய எஸ்டி சேனல் எல்லாமே வரும். எக்ஸாம்பிளுக்கு விஜய் டிவி, விஜய் சூப்பர், பாலிமர் குரூப்பு, கலைஞர் குரூப்பு, ராஜ் குரூப்பு, மெகா குரூப்பு. ஸோ டாடா ப்ளே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் எஸ்டி சேனல் 60க்கும் மேற்பட்ட எல்லா எஸ்டி சேனலும் வந்துடும். ஹெச்டியை பொறுத்தளவுக்கு இந்த 4 தான் வரும். உங்களுக்கு தமிழ் சேனல் எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜோதி டிவி மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். 1 மந்த்துக்கு 8 ரூபா வரும். ஸோ அது மட்டும் நீங்கள் அலோகேட்டில் பே பண்ணிக்கங்க. நியூஸ் சேனல்ஸு, மியூசிக்கு, இந்த மூவி சேனல் இது எல்லாமே உங்களுக்கு தமிழில் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 சேனல் வந்துடுது உங்களுக்கு. பேசிக்காக அந்த இமேஜில் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். அதை நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்குங்க. சோனிக், நிக் ஜூனியர், ஹங்காமா, போகோ, கார்ட்டூன் நெட்வொர்க்கு, சுட்டி டிவி, குபேரா இந்த மாதிரி டிவிகள் மொத்தம் 8 கிட்ஸ் சேனல் வந்துருக்கு. கிட்டத்தட்ட கார்ட்டூன் நெட்வொர்க்கு ஒரு சில 2 சேனல் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட எல்லா சேனலுமே இதில் வந்துடும் உங்களுக்கு. அடுத்து இன்ஃபோடைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஹெச்டி வந்துடும். நேட்ஜியோ வேர்ல்டு, நேஷனல் ஜியோகிராஃபி இந்த மாதிரி சேனல் உங்களுக்கு வந்துடும். டிஸ்கவரி தமிழும் வந்துடும் உங்களுக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் 18, 2, 3, ஹீரோ ஸ்போர்ட்டு, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2, டிடி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி சேனல்ஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும். தமிழில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் மட்டும்தான் வரும். சோனி 10/4 வராது. டாடா ப்ளே பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரா தான் ஆட் ஆன் பண்ணிக்கணும். ஓகே, இந்த எஸ்டி சேனலை பொறுத்தளவுக்கு இது ஒரு நல்ல பேசிக்காக எஸ்டி ப்ளஸ் ஹெச்டிக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி பேக் பார்க்கலாம். 22 ஹெச்டி வரக்கூடிய தமிழ் தெளிவாக ஃபுல் ஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேக்கில் டோட்டலாகவே உங்களுக்கு 22 ஹெச்டி வந்துடும். இதில் தமிழில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹெச்டியும் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஹெச்டி வந்துடும். இதில் ஒரே ஒரு தமிழ் ஹெச்டி மட்டும்தான் வராது. எதுனா ஜி திரை ஹெச்டி மட்டும் வராது. ஜி நெட்வொர்க் சம்மந்தப்பட்டது ஜி திரை ஹெச்டி மட்டும் வராது. நார்மல் ஜி திரை எஸ்டி வந்துடும், ஹெச்டி வராது. சன் டிவி, கேடிவி, விஜய் டிவி, ஜி தமிழ், விஜய் சூப்பர்,
இந்த மாதிரி ஹெச்டி எல்லாமே வந்துடும். ஜேஆர் டிவி, சன் மியூசிக் இதெல்லாம் ஹெச்டி வந்துடும் உங்களுக்கு தமிழில். அடுத்து ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் 18 1 ஹெச்டி, ஹீரோ ஸ்போர்ட் ஹெச்டி, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 ஹெச்டி, தமிழில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 ஹெச்டி இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சோனி 10/4 தமிழ் வராது, எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணிக்கணும். அதே போல் தான் உங்களுக்கு கிட்ஸில் 2 ஹெச்டி வரும். நிக் கார்ட்டூன் நெட்வொர்க் ப்ளஸ் ஹெச்டி இந்த மாதிரி ஹெச்டி வந்துடும். டிஸ்கவரி, அனிமல் பிளான்ட்டு, நேட்ஜியோ வேர்ல்டு இதெல்லாமே காமனாக உங்களுக்கு ஹெச்டி வந்துடும். டோட்டலாக இல்லை 22 ஹெச்டி வருது. இந்த பேக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேனல் லிஸ்ட் வேணும் அப்படின்னா பாஸ் பண்ணி கூட பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் இதுலேயும் ஜோதி டிவி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். கிட்ஸை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான் நம்ம ஹெச்டிஎஸ் பேக்கில் பார்த்த மாதிரி 8 to 10 ஹெச்டி வந்துடும் உங்களுக்கு. காமனாக இதில் வந்து ஹெச்டி அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த பேக் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாகவே நியூ கனெக்ஷனை பொறுத்தளவுக்கு சிம்பிளாக அந்த 2 பேக் தான் இருக்குது. ஆனால் காஸ்ட்டு குறையாது, உங்களுக்கு பேக்கேஜ் தான் மாற்றம் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 3000 3000 வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்குது. 11 மாதம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் தெளிவாக ஹெச்டி அந்த 9 ஹெச்டி போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து 8 மாதம் எல்லா ஹெச்டி எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 369 ரூபா பேக் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 8 மாதமாக வந்துடும். இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேலன்ஸில் ஆடனும் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆடனும் பண்ணிக்கலாம். பேக்கேஜை ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த டாடா ப்ளே நியூ கனெக்ஷன் நாங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா நியர்பை டாடா ப்ளே ஆஃபீஸில் போய் செக் பண்ணி வாங்க. அப்படி எங்களுக்கு யாரும் தெரியலை, நாங்கள் ரீலோகேட் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் நியூ கனெக்ஷன் வாங்கிக்க முடியும். உங்களால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் நீங்கள் வந்து வித்தின் 1 டேக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். எங்கள்கிட்ட நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக கிளாரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் அட்ரஸ் எங்களுக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஓகேங்க. அதாவது உங்கள் நேம், மொபைல் நம்பர், பின்கோடு, ஸ்ட்ரீட், டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் குயிக்காக மார்னிங் ஸ்லாட்டில் ஒரு 11 மணிக்குள்ள எங்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அன்னைக்கு டே எண்டுக்குள்ளே முடிச்சிருவோம். அதாவது 4 hour இல்லைன்னா 24 hours முடிச்சு கொடுத்துருவோம். நீங்கள் ஈவினிங் தான் கால் பண்ணுறீங்க, ஒரு 3 மணி 5 மணிக்கு மேலே கால் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நாள் தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எங்களுக்கு புக்கிங் கொடுத்ததுலேருந்து ஒரு 4 hour இல்லைன்னா 24 hours முடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் புக் பண்ணி உங்கள் நியர்பை டாடா ப்ளே ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்லேருந்து ஒரு டெக்னீஷியன் வந்து உங்கள் வீட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. டெக்னீஷியன் வந்து ஃபிட்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு தான் அமௌண்ட் அனுப்பணும். கேஷ் ஆன் டெலிவரி மேக்ஸிமம் கிடையாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் அந்த டெக்னீஷியன் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் ஃபார்மாலிட்டி. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2 வகையான பாக்ஸ் வருது. இந்த மெட்டல் பாக்ஸ், பிவிசி பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 வகையான பாக்ஸ் வருது. ரெண்டுமே ஆஃபீஸில் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக எந்த பாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் ஸ்பெஷலாக இந்த பாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு புக் பண்ண முடியாது. ஆஃபீஸில் எந்த பாக்ஸ் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கோ அதை எடுத்துகிட்டு வருவாங்க. பாக்ஸும் உங்களுக்கு ரிமோட்டு, HDMI பின் இதெல்லாம் வந்துடும். நீங்கள் சிஆர்டி டிவி வச்சுருக்கீங்கன்னா ஏவி கார்டு எக்ஸ்ட்ரா தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். 10 மீட்டர் வயரு, டிஸ் ஆண்டனா, அவுட்டோர் யூனிட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அவங்களுக்கு எல்லாமே கிளியராக பண்ணி கொடுத்துருவாங்க. டாடா ப்ளே ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் தான் உங்களுக்கு வருவாங்க. பாக்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு 1 year வாரண்ட்டி. வேறு ரிமோட்டு, அடாப்டர், இந்த LNPக்கெலாம் வாரண்ட்டி அவுட் ஆஃப் வாரண்ட்டி தான். உங்களுக்கு ஏதாவது 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள ஏதாவது அடாப்டர் கம்ப்ளைண்ட், LNP கம்ப்ளைண்ட் அப்படின்னா உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. ரிமோட்டுக்கெலாம் வாரண்ட்டி வராது. ஸோ அதனால் உங்களுக்கு பாக்ஸுக்கு மட்டும் 1 year வாரண்ட்டி. ஓகேங்களா? ஓகே, வேறு எதுவும் டீட்டெயில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னாலும் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் நியூ கனெக்ஷன் வாங்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.